தம்பி ஆசாத், உனக்கு உன்னோட வேலை வேணுமா அல்லது இந்த வேதம் வேணுமா? இது ரெண்டுல நீ ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும் என்பதாக ஒரு இஸ்லாமிய தகப்பன் தன்னுடைய மகனிடத்தில் கடும் கோபமாய் அவர் சத்தமிட்டு கொண்டிருந்தார். இந்த சம்பவம் நடந்த இடம் காளையார் கோயில். அங்கே உள்ள ஒரு மசூதியை கட்டி அந்த மசூதிக்கு பிரீஸ்டா ஒருத்தர், முத்தவல்லின்னு சொல்லுவாங்க, அப்படியாக ஒருவர் இருக்கிறார். அவருடைய மகன் அப்துல் கலாம் ஆசாத். இந்த பையன் தேவக்கோட்டை சேவுகன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற காலேஜில் படித்து கொண்டிருக்கும் போது இப்படி புதிய ஏற்பாடு அவங்க கல்லூரியில் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. இதை வாங்கின உடனே முதல்ல அவனுக்கு ஒரு சின்ன கோபம். இந்த கிறிஸ்தவர்கள் எப்பவுமே மதம் பரப்புற வேலையை செய்கிறாங்க. இதை வாசித்து ஏதாவது தவறுகள் கண்டுபிடிக்க வேண்டும், இதிலிருந்து குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், இயேசு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அவர் அல்லாவிடத்தில் ஒரு ஜெபம்லாம் பண்ணிட்டு தூவா பண்ணிட்டு இதை வாசிக்க ஆரம்பித்தார். வாசிக்க 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 இவருடைய பாவங்களை ஒன்றன் பின் ஒன்றாக தேவன் உணர்த்த ஆரம்பித்தார். மாத்திரமல்ல, ஒரு வாக்கியத்தின் மூலமாக ஆண்டவர் அவரோடு கூட பிரத்யட்சமாய் பேசினார். ரோமர் 5:8 அவர் வாசிக்கும் போது, நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்கிற இந்த வசனம் அவரை மிகவுமாய் தொட்டது. இது மாதிரி குரான்ல கூட சொல்லப்படவில்லை. எனக்காக ஒருவர் மரித்திருக்கிறார் என்று சொல்லி நான் வணங்குகிற, நான் வாசிக்கிற வேதத்தில் இல்லை என்று சொல்லி தொடர்ந்து இதை வாசிக்க ஆரம்பித்தவர் இயேசுவுக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்தார். இவர் ஹாஸ்டலில் தங்கி படித்து வந்தவர். வீட்டுக்கு வரும்போது எப்பவுமே பைபிள் கைமா இருப்பார், இதை வாசித்து கொண்டே இருப்பார். யோசிச்சு பாருங்க, ஒரு இஸ்லாமிய குடும்பம், அவர்கள் ஒரு மசூதிக்கு பிரீஸ்ட், அவருடைய பிள்ளை எப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஏகப்பட்ட வீட்டில் பிரச்சனை. அப்பா ரொம்ப ஆர்கியூ பண்ணுறாரு. இந்த பையன் என்ன சொல்கிறாருன்னா, ஈசா நபி தான் உண்மையான நபி, அவர் தான் உயிர் தெழுந்த நபி, இன்னைக்கு அவர் தான் ஜீவனோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வாதிட ஆரம்பித்தான். அவங்க அப்பா ஒரு காலத்துக்காக வெயிட் பண்ணார். இவன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்து அதில் பாஸ் பண்ணி ஸ்டேட் பேங்க்ல ரிட்டன் எக்ஸாம் வர எழுதி மதுரை தல்லாக்குளத்தில் இவனுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்துருச்சு. இப்போ இந்த ஆர்டரை எடுத்துகிட்டு போய் மதுரை தல்லாக்குளம் அங்கே கொண்டு கொடுத்துட்டு இவங்க வேலைக்கே சேர்ந்துக்கலாம். இப்போ தான் இவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, இவன் படித்த எல்லா சர்டிஃபிகேட், இவனோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாத்தையும் ஒரு கையில் எடுத்துக்கிட்டார். உன்னோட வேலை வேணுமா அல்லது இந்த வேதம் வேணுமா? ஏதாவது ஒன்று தான் நீ சூஸ் பண்ணணும். நீ ஒருவேளை வேதம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உன்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர், உன் சர்டிஃபிகேட் எல்லாவற்றையும் கிழித்தெறிந்து விடுவேன், வீட்லேயும் உனக்கு இடம் கிடையாது, என் சொத்தை மசூதிக்கு எழுதி வச்சுருவேன், வீட்டை விட்டு விரட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த சம்பவம். கொஞ்சம் கூட அவர் யோசிக்கவில்லை. ஸ்டேட் பேங்க் வேலை அதை பற்றிலாம் யோசிக்கலை, எனக்கு இந்த வேதம் தான் வேணும் அப்படின்னாரு. வந்த கோபத்தில் எல்லா சர்டிஃபிகேட்டை, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாவற்றையும் கிழித்தெறிந்தார் அவங்க அப்பா. கிழித்தெறிந்து விட்டு இந்த வேத புத்தகத்தை வீசி எறிந்து காலால் மிதித்து மிக கேவலப்படுத்தி அவனை வீட்டை விட்டு விரட்டுறார். ஒரு லுங்கி மட்டும் கட்டிட்டு இதை குனிந்து எடுத்துக்கொண்டு ஒரு 7 கிலோமீட்டர் நடந்து ஒரு ப்ரொஃபஸர் வீட்டுக்கு போறார். அவர் அந்த ப்ரொஃபஸர் அவருக்கு ஒரு உதவி செய்கிறார். சென்னையில் மாரநாதா பைபிள் காலேஜில் சேர்ந்து அவர் படிக்கிறார். படித்து இன்னைக்கு ஹட்சன் டெய்லருங்கிற பேரில் இன்னைக்கு அவர் ஊழியக்காரராக இருக்கார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் சேலத்தில் உங்களுக்கெல்லாம் ரோஹிணி கலெக்டரை அநேகமாக தெரியாதவர்கள் இருக்க மாட்டீர்கள். கொரோனா காலத்தில் ஒரு கிளாஸ் 4 வேலைக்கான ஒரு 600 விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டது. அதாவது தூய்மை பணியாளர்கள் வேலை. அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னா 8ஆம் கிளாஸ். ஆனால் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தா 600 பேருக்கு மேற்பட்டவர்கள் யார் அப்படின்னா எல்லாம் டபுள் டிகிரி முடித்தவங்க, எல்லாம் எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம், எம்ஃபில் இதெல்லாம் படித்தவர்கள் தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஏன் காரணம் என்ன அப்படின்னா, அரசாங்க வேலை, கவர்மெண்ட் ஜாப். தோட்டி வேலைனாலும் கவர்மெண்ட் ஜாப், நாளைக்கு பென்ஷன் உண்டு, கிராஜுவிட்டி உண்டு, பாதுகாப்பு உண்டு. இந்த காரணத்துக்காக அப்படி அப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த நேரங்களில், அந்த காலங்களில் ஒரு தலையங்கமாகவே செய்தி வந்தது. தலையில் கை வச்சுட்டு உட்கார்ந்துருந்தாங்க இந்த ரோஹிணி என்கிற கலெக்டர். ஆனால் ஒரு ஸ்டேட் பேங்க் வேலையை வேணான்னு சொல்லி வேதம் தான் வேண்டும் என்று சொன்ன ஒரு மனிதனை ஆண்டவர் உயர்த்தி இன்னைக்கு பல தேசங்களுக்கு அவர் சென்று இயேசு நல்லவர் என்று சொல்லி அவர் அறிவித்திருக்கிறார். அதே போல அந்த குடும்பத்தையும் அவர் ரட்சிப்புகளை நடத்தியிருக்கார். அந்த தாயும் தகப்பனும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மரித்து போனார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான ஒரு உன்னதமான வேலையை தான், ஊழியத்தை தான் இந்த கிதியோன் வேதாகம் சங்கமானது செய்து வருகிறது. இதன் மூலமாக பல்வேறு மொழிகளில் இந்த புதிய ஏற்பாடுகள் அச்சிடப்பட்டு இலவசமாக கல்லூரிகள்,
ஸ்கூல்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஜெயில், போலீஸ் ஸ்டேஷன், ஃபயர் ஸ்டேஷன், கூர்நோக்கு இல்லங்கள், ஆர்மி, இப்படிப்பட்ட இடங்களில் நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். ஏன் இதை இலவசமாக கொடுக்கிறோம்? தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வாக்கியங்கள் இப்படியாக சொல்லுகிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கிய விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய ஜனமே, இந்த வசனங்களின் அடிப்படையில் தான் இந்த ஊழியமானது நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு கூட அந்த வசனத்தை அனுப்புகிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமை ஆண்டவர் அந்த வார்த்தையிலேயே வைத்திருக்கிறார். நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தை வாசிக்கும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வாசிப்போம். அதே அதிகாரம் 1:14க்கு நீங்கள் வரும்போது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி வாசிக்கலாம். ஆகவே வார்த்தை மாம்சமாகி அவர் இயேசுவாக உருப்பெற்று வந்தார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த வேத புத்தகங்கள். நீங்கள் இந்த வேத புத்தகத்தை ஒருத்தட்ட கொடுக்குறீங்கன்னா, யூ ஆர் பிரசன்டிங் ஜீசஸ் டு சம்படி. யாரோ ஒருவருக்கு இயேசுவை பரிசீலிக்கிறீர்கள். அந்த நம்பிக்கையில் தான் இந்த ஊழியமானது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக பல்வேறு சாட்சிகள் வந்த வண்ணம் இருக்கிறது. மூலம் அநேக இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிகள்லையும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில், லாட்ஜஸில், இப்படி பல இடங்கள்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாட்சிகள் வந்த வண்ணம் இருக்கிறது. ஒரு முறை டெல்லி அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், வெளி விவகாரத்துறை அமைச்சகத்தில் அப்பா ஒரு பெரிய அதிகாரி, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். அம்மா ஒரு டிஜிஓ டாக்டர். ஒரே பொண்ணு. அந்த பொண்ணு மனசுல என்ன நினைச்சாலும், மனசுல ஜஸ்ட் ஆசைப்பட்டா போதும் அவளுக்கு அந்த பொருள் கிடைச்சிடும். அந்த அளவுக்கு வந்து வசதி இருந்தது. அந்த பிள்ளைக்கு கிடைக்காத ஒன்னே ஒன்று என்னன்னா அன்பு. அந்த அம்மாவும் சரி அப்பாவும் சரி பிள்ளை இடத்துல அவர்கள் நேரம் செலவிடுவதில்லை. அதனால அந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா சுபாவமாகவே வந்து அன்பு அப்படிங்கிறதே தெரியாமலே வளர்ந்து, இந்த உலகத்தில் அன்பே இல்லை, அன்பில்லாத ஒரு உலகத்தில் நம்ம ஏன் வாழ வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி அடைந்து அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூசைட் பண்ணிக்க, ஒரு தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு கௌரவமாக சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் ரூம் போடுறான். 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் ரூம் போட்டு ஒருத்தி சூசைட் பண்ண போகிறான்னு வசதியை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஃபுல் பைபிள் வச்சுருப்போம், இங்கிலீஷில் வந்து ஃபுல் பைபிள் வச்சுருப்போம். அவள் அந்த ஃபுல் பைபிளை பார்க்குறா. அதோட முதல் பக்கத்தை திறக்கும்போது கவலையில் ஆறுதல் அப்படின்னு ஒரு செக்ஷன் கொடுத்துருக்கு. அவள் யோசித்து பார்க்குறா, உலகத்திலேயே இந்த வேலையில் எல்லாம் இருந்தும் ஒன்றுமில்லாத மாதிரி நான் மறிக்கப் போகிறேன், அதனால அது என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலான்னு பார்க்குறா. அதை எடுத்த அந்த வசனத்தை அவள் தேடி எடுக்கிறாள். 2 கொரிந்தியர் 1:4 என்றது பதிவாகி இருந்தது. என்ன என்று வாசிக்கிறாள், தேவனாலே எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எவ்விதத்திலாவது உபத்திரவத்திலே அகப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படிக்கு எங்களுக்கு வருகிற சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்தை வாசிக்கும் போது யாரோ அவளுடைய தோளில் கை போட்டு அரவணைத்து அவளுக்கு ஆறுதல் சொன்னதை போல் அவள் உணர்ந்தாள். தன்னுடைய தற்கொலை எண்ணத்தை கைவிட்டால், அவள் வீட்டுக்கு கடந்து வந்தால். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஒருவேளை அந்த வேத புத்தகம் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னா, அவள் எண்ணி வந்த காரியத்தை அவள் முடிச்சிருந்தா அப்படின்னா புதைச்சி புல்லு முளைச்சிருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஒரு வேத புத்தகம் இருந்ததுனால இன்னைக்கு அவள் ஜீவனோடு கூட இருக்கிறாள், சாட்சியாக அவள் இருக்கிறாள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான ஒரு அற்புதமான இந்த ஊழியத்திலிருந்து இந்த நாளில் உங்கள் மத்தியிலே வந்து நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வசனங்கள் வந்து இந்த நாளில் வந்து அவைலபிளாக இருக்கு. இது இந்த கிடைக்கக்கூடிய நாட்களில் இதை எப்படியாவது எடுத்து ஒரு 50 பேருக்கு 100 பேருக்கு நம்ம கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் யாரோ ஒருவர் நமக்காக ஜெபித்து, யாரோ ஒருவர் நமக்கு இயேசுவை பற்றி அறிவித்து, அதனால தான் இன்னைக்கு நம்ம இங்கே சபையில் வந்து உள்ளே உட்காந்துருக்கோம். இல்லைன்னா நாமும் உலகத்தோடு சேர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டத்தில் ஓடி போயிருந்திருப்போம். ஆனால் யாரோ ஒருவர் நமக்காக ஜெபித்தார்,
இயேசுவை பற்றி அறிவித்தார். இந்த வேலையை நம்மளும் கண்டினியூ பண்ணல அப்படின்னா இந்த 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 கட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உடைந்து போய்விடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே தேடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மட்டும் பரலோகத்துக்கு போயிடணும்னு சொல்லி சுயநலமாக நம்ம வாழ்ந்து விட்டு போய்விடுகிற நபர்களாக நாம் மாறிவிடுவோம். ஆகவே அப்படிப்பட்ட சுயநலமாக வாழ்வதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிவு செய்யவில்லை. இப்படிப்பட்ட திருச்சபையில், அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையில் நாட்டவும் இல்லை. ஆக ஆண்டவர் இங்கே வச்சிருக்கிறாருன்னா காரணம் என்னன்னா, நீங்களும் நானும் கனி கொடுக்க வேண்டும். அதுவும் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தும ஆதாயம் செய்யணும். இதுதான் தேவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. ஆகவே இந்த வசனங்கள் கிடைக்காத பஞ்ச காலங்கள் வரும் அப்படின்னு சொல்லி யாரோ ஊர்ல இருக்கவங்க சொல்ல ஆண்டவரே சொல்றார். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வாக்கியம் இப்படியாக சொல்கிறது, இதோ தேசத்திலே பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிற தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் தேடியும் கிடைக்காத நாட்கள் வரும். ஆக பிரியமானவர்களே, அந்த கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத நாட்கள் வரும் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. அப்படிப்பட்ட நாட்களுக்கு முன்பதாக நமது திருவசனத்தை நாம் யாருக்காவது கொடுத்து அவர்களும் இந்த பரம பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நாம் உதவி செய்ய வேண்டும். அருமையானவர்களே, மாத்திரமல்ல, ஒரு யாக்கோப்பு 5:20 இப்படியாக சொல்கிறது, தப்பி போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவீர்கள் என்பதாக. இன்றைக்கு தப்பி போன மார்க்கத்தில் இன்னைக்கு லட்சம் ஜனங்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாம் ஹோலி டே அப்படின்னு சொல்லி சபையில் உட்கார்ந்துருந்த இன்னைக்கு ஜாலி டே அப்படின்னு சொல்லி ஊரில் எல்லாம் சுற்றிட்டு அலையிறான். ஸோ அவர்களுக்கெல்லாம் இயேசுவை அறிவிப்பது யார்? அவங்களை திருச்சபைக்கு உட்படுத்துவது யார்? பரலோகத்துக்கு பங்காளிகளாக மாற்றுவது யார்? அப்படிங்கிறதான கேள்விகளோடு தான் இந்த ஊழியம் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது நம்ம கரங்களில் வேத புத்தகம் இருக்கிறது. இதை கொண்டு கொடுத்தா போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூ ஆர் டூயிங் ஒன்லி எ போஸ்ட்மேன் ஜாப். ஒரு போஸ்ட்மேன் என்ன பண்ணுறாரு? அவரே உட்காந்து லெட்டர் எழுதுறாரா? யாரோ எழுதி போடுறாங்க, சீல் குத்தி ஒரு ஏரியாவுக்கு வருது. அவர் என்ன பண்ணுறாரு? கொண்டு போய் கொடுக்குறார். போஸ்ட்மேன் கொடுக்குற லெட்டரில் என்னென்ன ஒரு அட்ரஸ் இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய இந்த வேத புத்தகத்தில் அட்ரஸ் இருக்காது. ஆனால் ஆண்டவர் நீங்கள் போகும்போது அடையாளப்படுத்துவார். இந்த நபர்கிட்ட கொடு, இந்த பையன்கிட்ட கொடு, இந்த அம்மாட்ட கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அடையாளப்படுத்துவார். ஆகவே நம்ம கிளம்பி புறப்பட்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஜனங்கள் ரட்சிக்கும்படிக்காக புறப்பட்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மகா உன்னதமான ஒரு நோக்கம் தழுவிய ஒரு ஊழியத்தை நம்ம அதிகமாக விரும்ப வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். இந்த ஊழியத்தினுடைய தேவைகள் அநேகம் உண்டு. 50 ரூபா செலவு பண்ணி இன்னைக்கு இதை பிரிண்ட் பண்ணி இதை இலவசமாக கொடுக்குறோம். இந்த வேத புத்தகத்தை அச்சிடுவதற்கு இன்டர்ன் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகக்கூடிய ஃபண்ட் எவ்வளோ அப்படின்னா, அதாவது பெர் பைபிள் ஒரு வேத புத்தகத்துக்கு நம்ம 50 ரூபா செலவு பண்ணுறோம். ஒரு வேத புத்தகத்துக்கு எவ்வளவு கலெக்ஷன் ஆகுதுன்னா 15 ரூபா கலெக்ஷன் ஆகுது. ஆனால் பரவாயில்ல, இப்போ இது எவ்வளோ தேவையில்லை. இதுக்கு முன்னாடி 4 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம மக்கள். இப்போ தான் கொஞ்சம் மேலே ஏறி வந்திருக்காங்க, 15 ரூபாய்க்கு வந்திருக்காங்க. ஆனால் செலவு 50 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஆனாலும் இப்பவும் 35 ரூபா பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து வந்துட்டு இருக்கு. பட் அந்த ஃபாரின்லேருந்து வர்ற ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2026க்கு அப்புறம் வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அதுக்கான அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் 26ஓட இந்த கிடியன்ஸுக்கு முடியுது. ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் அதை புதுப்பிக்க முடியவில்லை என்று சொன்னால் இந்தியாவில் என்ன ஃபண்டு ரைஸ் ஆகுதோ அதை வச்சு தான் பைபிள் அடிக்க முடியும். கடந்த ஒரு 3 வருடங்களில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஏற்பாடு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே 3 வருஷமாக குறைஞ்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் நெருக்கடிகளால் குறைஞ்சிட்டு இருக்கு. 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக 1,71,00,000 கொடுத்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி 1,05,00,000 கொடுத்தோம். போன வருஷம் 66 லட்சம் தான் கொடுத்துருக்கோம். இந்த வருஷம் எப்படியாவது 66 லட்சமாவது கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி முனைப்போடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அவை ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவை இந்த ஊழியத்திலிருந்து ஒரு 3 காரணங்களை முன்னிட்டு வருகிறோம். 50 ரூபா செலவு பண்ணி கொடுக்கப்படுகிற வேத புத்தகம் ஒன்று வீணாய் போகாமல் வெறுமையாய் திரும்பாமல் 100, 60, 30 பலன் தர வேண்டும். ஆத்மாக்காக திருச்சபைகளை சேர வேண்டும். இதுக்காக கருத்தாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். 2வது, இந்த ஊழியம் ஒரு மெம்பர்ஷிப் பேஸ் மினிஸ்ட்ரி. உங்களில் அநேகர், எனக்கு தெரிந்து ஒரு 10-12 பேர் இந்த திருச்சபையில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த உறுப்பினர்களை வச்சு தான் இந்த ஊழியமானது நடக்கிறது. இந்த மெம்பர்ஸ் தான் இந்த புதிய ஏற்பாடை எடுத்து
கொடுக்க முடியும். இது கணவன் மனைவியாக செய்கிற ஊழியம். கணவனுக்கு கிடியன் என்று பெயர், 1500 ரூபாய் ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம்தான். அதேமாதிரி மனைவி, அவங்களுக்கு 600 ரூபாய் ஆக்சிலரி அப்படின்னு பேர். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எம்பளம், கிடியன் எம்பளம், ஆக்சிலரி எம்பளம் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. இது ஒரு இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி, 199 நாடுகளில் நடக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஊழியம். அந்த ஊழியத்தில் ஒரு பங்கு வகிக்கிறது, ஆத்ம ஆதாயத்தில் பங்கடைகிறது அப்படிங்கிறது மிக ஒரு மேன்மையான காரியம். அருள்நாதர் இயேசு சொல்லும்போது மத்தேயு 6:20 உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்க, பூச்சியும் துருவும் கெடுப்பதில்லை, திருடரும் கண்ணமிட்டு திருடுகிறதில்லை அப்படிங்கிறார். ஆகவே நம்முடைய பொக்கிஷங்கள் பரலோகத்தில் இருப்பதற்கு ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஆக இறுதியாக ஒரு சாட்சியை மாத்திரம் நான் சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். உகாண்டா என்கிறதான தேசத்திலே ஜின்ஜா என்று அழைக்கப்படுகிறதான ஒரு சிறு மலை கிராமம். நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுவாங்க, எறும்பு போகாத இடத்துல கூட எல்ஐசி காரன் போயிடுவோம் அப்படின்னு. உலகத்தில் நம்ம இந்திய தேசத்தில் அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நாங்கள் இந்த கிடியன்ஸும் சும்மா இருக்கிறது இல்லை, எங்கேயாவது போய் எப்படியாவது புதிய ஏற்பாட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மலை மேலே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு இவங்க ஒரு வழியாக ஏறி கஷ்டப்பட்டு ஏறி போகிறாங்க. போய் சேர்ந்தா அங்கே போய் சேர்ந்தா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம் முடிஞ்சிடுச்சு, எல்லா பிள்ளைங்கள்லாம் போயிடுச்சு, டீச்சர்ஸ் மட்டும் இருக்கிறாங்க. இவங்க ஏறி போயிட்டு இவங்களுக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. என்னடா இது பிள்ளைங்கள்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிட்டாங்க. இவங்க யார் என்னன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் அந்த நிர்வாகிகள்லாம் ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க வாங்கன்னு உட்கார வச்சு, டோன்ட் வரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ பாருங்கள் பிள்ளையெல்லாம் நிற்பாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மணியை அடிக்க விடுறாங்க. மணி சத்தத்தை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கத்துலேருந்து பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வர்றான். கிட்டத்தட்ட 700 பேர் குமிச்சிட்டான். எல்லாரையும் பந்தியாக லைனில் நிற்க வச்சு எல்லாருக்கும் புதிய ஏற்பாட்டை கொடுத்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு அந்த களைப்பு நீங்கிட்டுரு. அப்பா இவ்வளோ களைப்பாக வந்த இதுக்கு நமக்கு இன்னைக்கு ஒரு ஆத்ம அறுவடை. இன்னைக்கு தன்னை பிள்ளைகளுக்கு 700 பேருக்கு சுவிசேஷத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அவர்கள் இருக்கும்போது அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இவரை இந்த வந்த நபர்களை அப்படியே எங்கள் லைப்ரரிக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்டுறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அந்த லைப்ரரியில் பல புத்தகங்கள் நடுவாக இந்த புதிய ஏற்பாடுகள் ஒரு 10 காப்பி மட்டும் இருக்கு, 10 காப்பி. இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் எனது தீர்மானம் அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் 25 பிள்ளைகள் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஒரு வேத புத்தகத்தை வாசித்து 25 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க அந்த ஸ்கூலில். ஏன்னா பைபிள் இல்லை, வேதாகம ஸ்கார்சிட்டினால ஒரு பைபிளை 25 பேர் படிச்சிருக்கிறாங்க. அப்போ இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பைபிள் கொடுத்தோடனே அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துரும் யோசிச்சு பாருங்க. நம்ம 25இல் ஒருவராக இருந்தோம், நமக்குன்னு ஒரு வேத புத்தகம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமா அந்த வேத புத்தகத்தை அணைத்து கொண்டு அவர்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு கடந்து செல்றதை பார்க்கும்போது இவர்களுக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி, ஒரு ஆத்தும திருப்தி. ஆக பெரியவர்கள் அப்படிப்பட்டதான ஒரு அற்புதமான ஊழியத்திலிருந்து இந்த நாளில் உங்கள் மத்தியில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்க மறவாதீர்கள். இந்த ஊழியத்தில் ஒருவேளை இந்த நாளில் யாராவது ஒரு 2 பேர், நான் அருமையான பாஸ்டர்கிட்ட வேண்டிக்கிறேன், ஒரு 2 பேர் மட்டும் நம்முடைய ஒருவேளை ஃபர்ஸ்ட் சர்வீஸ் செகண்ட் சர்வீஸில் யாராவது ஒரு 2 உறுப்பினர் மாத்திரம் இந்த கிதியோனில் இணைவதற்கு விருப்பமாக இருந்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 3வது காரியம், நீங்கள் கொடுக்கிறதான காணிக்கைகள். அருமையான போதகர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நீங்கள் கொடுக்கிறதான அந்த காணிக்கை, முதல் காணிக்கை முழுவதுமாக அது இந்த வேத புத்தகங்கள் அச்சிடுவதற்கு பூரணமாக பயனாக போகுது. ஒவ்வொரு 50 ரூபாயும் ஒரு புதிய ஏற்பாடாக மலர்ந்து யாரோ ஒருத்தர் கரத்தில் போய் சேரப்போகிறது. ஆகவே இதில் நாங்கள் இந்த 2 விதமான ஃபண்டிங் பண்ணுறோம். ஒன்று இப்போ ஸ்கிரிப்சர் ஃபண்டு, இப்போ இந்த நாளில் நீங்கள் கொடுக்குற வேதாகம நிதி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பைபிள் பிரிண்டிங்கு செலவாகும். நீங்கள் அங்கத்தினராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபண்டாக பயன்படுத்துகிறார்கள். ஸோ அது நிர்வாக செலவாக பயன்படுத்துகிறோம். அந்த நிர்வாக செலவை அதில் நீங்கள் பங்காளராக மாறும்போது என்ன நடக்கிறது என்றால், கடந்த ஆண்டு நாங்கள் 66 லட்சம் பைபிள் கொடுக்குறோன்னா அதில் ஒரு கணக்கு, ஒரு சின்ன கணக்கு, ஒரு 6000 பேர் அதன் மூலமாக ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா, நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், அந்த 6000 பேரோட ரட்சிப்பு பார்த்தீங்கன்னா இந்த உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருக்கும் அது சேருகிறதாக இருக்கிறது. ஏன்னா மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது.